இந்த வேர்ல்ட்லயே நம்ம இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் யூஎஸ்ஏ அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு? இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோல்டு எடுக்கலாம். கோல்ட பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். இது அது கூட ரிலேட் ஆகும். இந்த ஷேர் மார்க்கெட்ல கம்பெனிஸே விற்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜோயி ட்ரிபியானிக்கு ஒரு சாண்ட்விச் கம்பெனி ஆரம்பிக்கணும். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ அம் சுசிந்தர், a freelance web developer. உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? மேக்ஸ், ரைட்? ஆப்வியஸா எல்லாருமே மேக்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு போரிங்கான சப்ஜெக்ட். பட் நான் உங்ககிட்ட மேக்ஸை விட 100 டைம்ஸ் போரிங்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எனி கெஸ்? இட்ஸ் ஃபைனான்ஸ். பிலீவ் மீ, ஐ எம் a CA dropout student. எனக்கு தெரியும் ஃபைனான்ஸ் எவ்வளவு போரிங்கான ஒரு சப்ஜெக்ட்னு. அதனாலவோ என்னவோ தெரியல, ஸ்கூல்ல ஃபைனான்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இல்ல ஃபைனான்ஸ்ன்ற ஒரு டாபிக் கூட நம்ம படிச்சது கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம 10th வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் படிச்சிருப்போம். அந்த சோஷியல் சயின்ஸ் புக்ல கடைசி ஒரு 5 பக்கம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபைனான்ஸ். அதுலயும் வெறும் 2 சாப்டர் தான் இருக்கும். அந்த 2 சாப்டர்லயும் வெறும் 2 பேஜ் தான் இருக்குமே. இந்த அளவுக்கு தான் ஸ்கூல்ல ஃபைனான்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னதான் ஃபைனான்ஸ் ஒரு போரியான சப்ஜெக்டா இருந்தாலும் எவ்ரி பர்சன் இன் தி வேர்ல்ட் ஷுட் நோ அபௌட் இட். ஏன்னா அது ஒரு பேசிக் நாலேஜ் மாதிரி. எப்படி ஒருத்தனுக்கு மதர் டங் பேச வருதோ, எப்படி ஒருத்தனுக்கு நடக்கிறது எப்படின்னு தெரியுதோ, அந்த மாதிரி ஃபைனான்ஸோட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஈவன் இப்போதைக்கு என்னோட பெரிய கோல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சவுத்ல ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்ஸ் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும். செகண்ட், என்னால எவ்வளவு பேருக்கு முடியும் அவ்வளோ பேருக்கும் ஃபைனான்ஸை ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறேன். அதோட ஸ்டார்டிங் தான் இந்த வீடியோ. ரிமெம்பர் இட், ஃபைனான்ஸை சொல்லி கொடுக்க நார்த்ல thousands and lakhsல சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இங்க ஃப்ரீயா சொல்லி தர போறேன். ஃபைனான்ஸோட ஒரு பார்ட் தான் ஷேர் மார்க்கெட். இந்த வீடியோல ஷேர்ஸ்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் டேர்ம்ஸ்னா என்னன்னு சொல்லி கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபைனான்ஸ் ஒரு போரிங்கான சப்ஜெக்ட்னு. பட் ஐ வில் ப்ராமிஸ் யூ, ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி கிளியர் அண்ட் கட்டா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு. அட் ஃபர்ஸ்ட், ஷேர்ஸ்னா என்ன, இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான கொஸ்டின்ஸ் உங்க எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல என்னென்னலாம் விற்பாங்க? வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் தானே விற்பாங்க. இதே கான்செப்ட் தான் இங்க ஷேர் மார்க்கெட்லயும். இந்த ஷேர் மார்க்கெட்ல கம்பெனிஸே விற்பாங்க. ஈஸியா புரியணும்ன்றதுக்காக ரேண்டமா அடிச்சு விடுறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜோயி ட்ரிபியானிக்கு ஒரு சாண்ட்விச் கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு கேபிட்டலா தேவைப்படுற அமௌண்ட் 5 lakhs. கேபிட்டல்ன்றது ஒண்ணு இல்ல, முதலீடு. அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் 5 lakhs. அவர்கிட்ட இந்த 5 lakhs இருக்கு. உடனே அவர் ஒரு சாண்ட்விச் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த சாண்ட்விச் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year போகுது. செம்மையா போகுது. இருக்கிறதுலே பெஸ்ட் சாண்ட்விச்சை ஜோயி ட்ரிபியானி தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாண்ட்விச் தான் பெஸ்ட்னு சொல்லி செம்மையா சேல் ஆயிட்டு இருக்கு. 1 year அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜோயிக்கு இந்த ஒரு பிரான்ச் பக்கத்துல இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு ஆசை. அந்த பிரான்ச் ஓபன் பண்ண 5 lakhs தேவைப்படுது. ஆனா ஜோயி கிட்ட இப்ப 5 lakhs இல்ல. இந்த 5 lakhs அவர் ஜோயி ரெடி பண்ணணும்னா அவருக்கு என்னென்ன வேலை இருக்கு? ஃபர்ஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட கடனா வாங்குறது. செகண்ட், ஒரு பேங்க்ல போய் லோனா வாங்குறது. தேர்ட், அவர்கிட்ட லேண்டோ இல்ல ஹவுஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா அதை செல் பண்ணி அதை கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது. ஃபோர்த், ஒரு பார்ட்னரை ஆட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேனலவே 5 lakh எடுத்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வராரு. இன்வெஸ்டும் பண்ணிட்டாரு. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, இந்த கம்பெனியோட கேபிட்டல்ன்றது ஃபர்ஸ்ட் 5 lakhs இருந்துச்சு. இப்போ ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது 10 lakhs மாறிடும். இந்த 10 lakhs மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, ஜோயியோட 100% ஓனர்ஷிப் இப்போ 50% மாறிடும். சேனல் கிட்ட 50% மாறிடும். இதனால என்ன ஆகுனா, டிசிஷன் மேக்கிங்ல நிறைய கோரல்ஸ் வரும், ஃபைட்ஸ் வரும். இது ஒரு கம்பெனிக்கு நல்லதே கிடையாது. இதெல்லாம் இல்லாம 5வது ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் ஷேர் மார்க்கெட். இப்ப ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி என்டர் ஆகணும்னா அதுக்கு செபில ரெஜிஸ்டர் பண்ணணும். செபி இஸ் நத்திங் பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்க எல்லா கம்பெனிஸுமே ரெகுலேட் பண்ணி மானிட்டர் பண்ணுது. இது என்னன்னு நான் சொல்ல உங்களுக்கு லேட்டா புரிய ஆரம்பிக்கும். இப்ப ஜோயி அவரோட சாண்ட்விச் கம்பெனியை ஷேர் மார்க்கெட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இப்ப ஜோயிக்கு தேவைப்படுற அமௌண்ட் 5 lakhs. இந்த 5 lakhs 5 1 lakhs பிரிக்கலாம், 10 50,000 பிரிக்கலாம், ஈவன் ஒரு ஷேர் 1 ரூபான்னு வச்சு 5 லட்சம் ஷேரா பிரிக்கலாம். இதை நம்ம எவ்வளவு நாளும் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப ஜோயியோட சாண்ட்விச் கம்பெனியோட கேபிட்டல் 5 lakhs. ஆனா அந்த கம்பெனியோட வேல்யூன்றது 10 lakhs. இந்த 10 lakhs எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது என்னோட கதை, நான் இஷ்டத்துக்கு மாத்துவேன். சும்மா சொன்னா, இப்போ ஒரு லேண்ட் நீங்க வாங்கினீங்கன்னா அது எப்படி ஓவர் த டைம்ல அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு ஜாப் போனீங்கன்னா ஓவர் த டைம்ல உங்க சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் இப்போ ஓவர் த டைம்ல ஜோயியோட கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இப்போ 10 lakhs வந்து நிக்குது. இப்போ ஜோயி என்ன பண்றாருன்னா, ஒரு ஷேர் 1 ரூபான்னு வச்சு 50% ஆஃப் த ஷேர்ஸ் 5 lakh ஷேர்ஸ் எடுத்து அதை ஷேர் மார்க்கெட்ல இஷ்யூ பண்றாரு. இப்போ கம்பெனியோட ஷேர்ஸ் பப்ளிக் ஆயிடுச்சு. இப்போ பப்ளிக் யாராவது இந்த கம்பெனி மேல நம்பிக்கை வச்சு இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா வர காசு ஜோயிக்கு போகும். அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கினாங்களோ அவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப்
அவங்களுக்கு போகும். இதுதான் ஷேர்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட். எப்பெல்லாம் ஒரு கம்பெனிக்கு ஃபண்டிங் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்க கம்பெனியோட போர்ஷன் ஆஃப் த ஷேர்ஸை பிரிச்சு அதை ஷேர் மார்க்கெட்ல இஷ்யூ பண்ணுவாங்க. இஷ்யூ பண்ணி வர ஃபண்டை கலெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அடுத்த கேள்வி, இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுது? இந்த மாதிரி நம்பர்லாம் அதிகமா ஓடிட்டே இருக்கு, இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா? எப்படி அந்த நம்பர்லாம் மாறிட்டே இருக்கு? இந்த கேள்வி எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கும். இதை உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். இப்ப ஜோயோட எக்ஸாம்பிளே எடுக்கலாம். ஜோயோட கம்பெனி ஷேர்ஸை பிரிச்சு ஷேர் மார்க்கெட்ல இஷ்யூ பண்ணாரு. இங்க ராஸ் என்ன பண்ணாருன்னா அதுல இருந்து 5000 ஷேர்ஸ் 5000 ருபீஸ்க்கு 5000 ஷேர்ஸை வாங்கியிருக்காரு. ராஸ் ஜோயோட சாண்ட்விச் கம்பெனில இருந்து ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜோய் அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சாண்ட்விச் கம்பெனில இனிமேட்டு நாங்க சாண்ட்விச் மட்டும் இல்ல பீட்சா அண்ட் பர்கரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ராஸுக்கு செம குஷி. ஏன்னா ராஸுக்கு ஜோய் மேக் பண்ண சேஞ்சஸ் மேல நம்பிக்கை. இதனால அவங்க கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நம்பி அவரு 10,000 ருபீஸ்க்கு அந்த 5000 ஷேர்ஸை விற்க ட்ரை பண்றாரு. ஆனா அங்க வாங்குறது யாரு? ரேச்சல். எனக்கு இந்த சேஞ்சஸ் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை, நான் வேணா இது 8000 ருபீஸ் தரேன்னு சொல்லிட்டு ரேச்சல் சொல்றாங்க. கடைசியில அப்படி இப்படின்னு பேசி 7500 ருபீஸ்க்கு ராஸ் ரேச்சல் கிட்ட விற்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கிளியரா கவனிங்க. ராஸ் 5000 ஷேர்ஸ் ₹1 ஒரு ஷேர்னு சொல்லிட்டு 5000 ஷேர்ஸ் 5000 ருபீஸ் கொடுத்து வாங்குறாரு. ஆனா அதை விற்கும் போது அவரு 7500 ருபீஸ்க்கு விற்கிறாரு. ஓகேவா? இப்ப ராஸ் விற்கிற வரைக்கும் அந்த ஷேரோட வேல்யூன்றது ₹1 தான் இருந்துச்சு. ராஸ் வித்ததுக்கு அப்புறம் இந்த ஷேரோட வேல்யூ 1ல இருந்து 1.5 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இதே ராஸ் இப்ப என்ன பண்றாருன்னா ஃபீபி கிட்ட விற்கிறாரு. ஃபீபிக்கு இந்த சேஞ்சஸ் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. நீ 2500 ருபீஸ் கொடுத்தா கூட இல்லைன்னா நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. ராஸும் 2500 ருபீஸ்க்கு ஃபீபி கிட்ட வித்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் விற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஷேரோட வேல்யூ ₹1 இருந்துச்சு. ஆனா அவர் வித்ததுக்கு அப்புறம் ஒரு ஷேரோட வேல்யூ 0.50 மாறிடுச்சு. இப்படிதான் ஹோல் ஷேர் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகுது. ஒரு ஒரு பர்சன்ஸ் பார்கெயின் பண்ணி பிரைஸை மாத்தி வாங்கும் போதும் பிரைஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும். அடுத்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும், நான் எதுக்குடா முதல்ல இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்? எனக்கு எதுக்கு இந்த தலைவலி? நான் பேங்க்ல போட்டேன்னா எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லை நான் வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சுப்பேன், எனக்கு எதுக்கு இந்த தலைவலின்னு கேட்பீங்க. இங்கதான் இப்படி நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய செக்மேட். அதுதான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, தமிழ்ல பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு வருஷமும் குட்ஸ் அண்ட் சர்வீஸோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதோட மீனிங் என்னன்னா, ஒரு வருஷமும் ஒரு பொருளோட ரேட்டு ஏறிக்கிட்டே தான் போகும். இது இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ற ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்னன்னு புரியுதுன்னா, ஒரு பொருளோட சப்ளைன்றது கம்மியா இருந்துச்சுன்னா அதோட டிமாண்ட்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இதுவே அந்த பொருளோட சப்ளைன்றது அதிகமா இருந்துச்சுன்னா அதோட டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். இதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல கிளியரா சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டு எடுக்கலாம். கோல்ட பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன், இது அது கூட ரிலேட் ஆகும். கோல்டு நம்ம எர்த்ல ஃபார்ம் ஆன ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு எலமெண்ட் கிடையவே கிடையாது. அது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி எரிக்கலாம் நம்ம பூமியில வந்து விழுந்த ஒரு எலமெண்ட் தான். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும், கோல்டு இஸ் லிமிடெட், அதோட சப்ளைன்றது இவ்வளவுதான், அதுக்கு மேல அது கிடையவே கிடையாது, கோல்டு உருவாக்க முடியாது. இப்போ என்ன ஆகும்னா, கோல்டோட சப்ளை இவ்வளவுதான். இதை நம்ம ஒரு தோண்டி எடுக்கும் போது கோல்டோட சப்ளை கம்மியாகும், அவரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், குறையவே குறையாது. இந்த கான்செப்ட் தான் இன்ஃப்ளேஷன் ஒர்க் ஆகுது. இதே கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகுது. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்ன்றது ஒரு வருஷத்துக்கு 6% இருக்கு. இதோட மீனிங் என்ன, இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க ₹100 வச்சிருந்தீங்கன்னா இதே தேதிக்கு அடுத்த வருஷம் அவரோட வேல்யூன்றது வெறும் ₹94 மட்டும்தான். இதுவே ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வெறும் ₹40 மட்டும்தான். நீங்க ₹100 கால் தான் வச்சிருப்பீங்க, ஆனா அதோட வேல்யூன்றது ₹40 தான். ₹40 பொருளை மட்டும் தான் உங்களால வாங்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கொஸ்டின்லயே உங்களுக்கு எதுக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேர்ல்ட்லயே நம்ம இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் யூஎஸ்ஏ அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு? இதுக்கு ஆன்சர் என்னன்னா, அமெரிக்காவோட 54% ஆஃப் த பாப்புலேஷன், அதாவது half of the population ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அமெரிக்கன் கம்பெனிஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ் மேல இன்வெஸ்ட் பண்றதுனா என்ன அர்த்தம்? டைரக்டா அமெரிக்கா மேலே இன்வெஸ்ட் பண்றதா அர்த்தம். அதனால தான் அவங்க இப்ப நம்பர் 1ல இருக்காங்க. இதே இந்தியா எடுத்தீங்கன்னா வெறும் 4% ஆஃப் த பாப்புலேஷன் மட்டும் தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அதாவது நம்ம இந்தியா மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நினைச்சு பாருங்களேன், அமெரிக்கா மாதிரி 54% ஆஃப் த பாப்புலேஷன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படின்றதுக்குள்ள இந்தியா நம்பர் 1 பொசிஷன்ல ஆயிடுவாங்க. இதனாலதான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. சரி, நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், அதனால எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க நார்மலா உங்க காசு நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் சாட்டும். அதுவே நீங்க எஃப்டில போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்க காசை க்ரோ ஆக விடாது. ஆனா நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா உங்க காசு மினிமமா 10 to 30% வரைக்கும் ஓவர் த டைம்ல க்ரோ ஆயிடும். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால மணி மட்டும் க்ரோ ஆகாம இந்தியாவும் க்ரோ ஆயிட்டு இருக்கும். சரிப்பா, நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட, ஆனா நாங்க எதுல இன்வெஸ்ட் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஷேர்ஸை 2 விதமா வாங்கலாம். ஒன்னு கம்பெனி கிட்ட இருந்து டைரக்டா அவங்க இஷ்யூ பண்ணும்போது டைரக்டா வாங்கிடலாம். இன்னொன்னு எனக்கு எந்த கம்பெனிலாம் பெஸ்ட் கம்பெனி அதெல்லாம் பார்த்து பிக் பண்ண தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்
ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் கொஞ்சம் பெரிய டாபிக். இதை நான் இன்னொரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன். இந்த மேலோட்டமா சொல்லிடுறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ இந்தியாவோட டாப் 50 to 30 கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனிஸ் ஒரு குரூப் ஆக்கி இதுல உங்க காசு இன்வெஸ்ட் பண்றது தான். நீங்க எவ்வளவு போடலாம் அந்த கம்பெனிஸ்ல ப்ரொபோர்ஷனேட்டா அது போய் இன்வெஸ்ட் ஆகும். இந்த ஷேர்ஸ் எப்படி பிக் பண்றது, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன, எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றது, இது வந்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷன் எப்படி உங்க மணி அஃபெக்ட் பண்ணுறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்புறேன். அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஐ காட் சம் வேல்யூன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் எதை பத்தி பேசணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். until then bye.